வணக்கம் நேயர்களே! நான் உங்கள் அன்பிற்கினிய இன்ஜினியரோ ஃபில்ம் வாய்ஸ் வித் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில போன வாரம் தியேட்டர்ல வெளியாகிற கிரைம் த்ரில்லர் படமான ஆபிரகாம் ஓஸ்லர் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது ஆபிரகாம் ஓஸ்லர் அதான் படத்தின் ஹீரோ ஜெயராம். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியும் அவருடைய ஒரு 15, 16 வயசுள்ள உள்ள பெண்ணும் மிஸ் ஆயிடுறாங்க. யாரோ கடத்தி கொண்டு போயிறாங்க. இதனாலேயே அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்ல ஏசிபியா இருக்காரு. அவராலேயே தன் மகளையும், மனைவியையும் கண்டுபிடிக்க முடியாத மிக மன உளைச்சலா இருக்காரு. அப்ப போலீஸ் வேலையில இல்லாம படியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன உளைச்சலாகி கொஞ்சம் ஓரமாவே இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலும் இன்வால்வ் ஆகாம. இப்படி இருக்கும்போது காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவேஸ்ல ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு ஒருத்தர் போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஆஸ்பத்திரியில சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்து சில மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் மர்டர் ஆகி கிடக்குறாரு. அப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ போலீஸ் வர்றாங்க. போலீஸ் இது யார் பண்ணா, இது பண்ணாங்கறத தேடி ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தும் ஒரு கொலைகள் நடக்குது. அப்போ என்ன செய்றாங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரி இந்த கேஸ படத்தின் கதாநாயகன் அவருக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் அவர்ட்ட போய் பேசுறாங்க. அவர் இதில பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. அப்ப அவர கட்டாயப்படுத்தி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர பண்ண வைக்கும்போது தான், அதுக்கப்புறம் உள்ள இறங்குறாரு. அவரும் அவங்க டீமும். அதுக்கப்புறம் இவர் உள்ளக்க இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது யாரு செய்றா? என்ன செய்றா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த உள்ள இறங்கி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. இது யாரு பண்ணா? ஏது பண்ணாங்கங்கிறது. இத கண்டுபிடிச்சாரா? இல்லையா? இத செய்றவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது கிரைம் த்ரில்லர் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லரும் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்குங்கிற விஷயத்த நம்ம இதுல கண்டிப்பா சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிறோம். இந்த படத்த நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போய் பார்க்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல ஸ்டார் காஸ்ட் மட்டும் கிடையாது. மிக முக்கியமா இந்த படத்தோட இயக்குனர். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாதிரான்ங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர்ல 2020ல கொடுத்தாரு. மிகப்பெரிய சூப்பரான ஒரு படம் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம். அதாவது போலீஸ்காரங்களையே ஒரு ஒரு சைக்கோ கிரைம் ஒரு கில்லர் ஒருத்தன் கொலை பண்ணுவான். ஏன் கொல்றாங்கிற ஒரு விஷயத்த சூப்பராவே எடுத்திருப்பாரு. அப்ப இதுவும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரைமா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு நம்ம கண்டிப்பா இந்த படத்த பார்த்தோம். அப்ப அவருடைய சம்பவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிதுன் மானுவேல்ஸ் சூப்பராவே நம்மள ஓரளவுக்கு என்கேஜ்மென்ட்டா கதைய கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி ஒரு பரபரப்பா போய்க்கிட்டு இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி ஒரு மோட நீட்டாவே செட் பண்ணிட்டாரு. அதுக்கு கிராஃப்ட் சூப்பராவே பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பேக்ட்ராப் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது அந்த கில்லர் யாரு? அவன் என்ன பண்றான்? எதுக்காக இது செய்றான்? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த ஒரு மெடிக்கல் விஷயங்கள உள்ள பண்ணி, அதையும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லலாம். நீட்டாவே அந்த விஷயம் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கண்டிப்பா இதுல சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதுல பிளஸ் என்ன, மைனஸ்ங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமான டெக்னீஷியனோட ஒர்க் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த மைனஸ்ங்கிற விஷயத்துக்கு போயிடுவோம். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா படத்தின் ஹீரோவான ஜெயராமோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவா இருக்கு. அது ஒவ்வொரு சீன்லயும் அந்த பரபரப்போட உள்ளக்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி போறது, யார் அவ அப்படிங்கிற விஷயத்த தேடுறது. அப்படி ஒரு விஷயத்துல அவரு நீட்டாவே பண்ணியிருக்காரு. குடுத்த கேரக்டர அட்டகாசம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமா இதுல ஒரு ட்விஸ்ட்டான ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மலையாளத்துல ஒரு ஸ்டார் ஒருத்தர் படத்துக்கு படம் வேரியேஷன் காட்டுற ஒரு முக்கியமான ஸ்டார் இதுல வருவாரு. ஒரு சின்ன ரோல் தான். ஆனா ஒரு நல்ல ரோல்ல பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு இப்போதைக்கு நான் சொல்லல. ரிவீலும் பண்ணல. நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அட்டகாசம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா, அவருடைய படம் ஒவ்வொன்னும் அப்படி வேற மாரி வேரியேஷன் அப்படி சும்மா அசால்ட்டா அப்படியே தட்டி இப்படி போயிட்டுருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் குடுத்துருக்காரு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல யார் யார் கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனூப் மேனன் அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூடவே வர அந்த வர மாரி உள்ள கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சித்தார்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அ ஆர்யா சலீம் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல எக்கச்சக்கமான பேர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேரக்டர் தான் இதில சொல்லும்படியான கேரக்டர்லாம் இருந்துச்சு. அப்படி நம்ம சொன்ன கேரக்டர்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமா டெக்னிக்கல்ல ரொம்ப சூப்பரா ரொம்ப எஃபெக்டிவா பண்ணது நம்ம ஊர்க்காரர் தேனி ஈஸ்வர் தான். சும்மா மிரட்டி விட்டுட்டாப்ல. இந்த படத்துல எக்கச்சக்கமான காட்சிகள் இன்டோர் ஷாட்டும் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா நெறைய காட்சிகள் நைட் எஃபெக்ட் உள்ள ஒரு சீன் தான். அத அவ்வளோ நீட்டா பிரசன்டேஷன் பண்ணியிருப்பாரு.
குறிப்பாக வந்து அந்த நைட் சீக்வன்ஸில் எப்படி வந்து லைட் மோடு இருக்குங்கிறத வந்து அட்டகாசம் பண்ணிட்டாரு. அவ்வளோ அவரோட ஒளிப்பதிவு அந்த சென்ஸ் வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து சூப்பராகவே வந்து உட்கார வச்சுருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனும் வந்து அட்டகாசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் அந்த அஸ்பெக்ட்ல பார்க்கும்போது மிதுன் முகுந்தன் அவருடைய ஆஸ்பெக்ட் ரொம்ப ஒரு டாப் மேட்சா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு பரபரப்புன்னு இப்படி போய்க்கிட்டு இருக்க ஒரு சீன்ல, அந்த சீன அப்படிங்கிறத எடுத்து கொண்டு போய் அந்த எலிவேட் பண்றதே பார்த்தீங்கன்னா வந்து மிதுன் முகுந்தனோட மியூசிக் தான் வந்து அவரும் வந்து அந்த மியூசிக் அஸ்பெக்ட்ல அவர் வந்து ரொம்ப ஒரு டாப்பான ஒரு மியூசிக் ஸ்கோரை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி. அப்ப இந்த படத்துல என்னதாங்க பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த படத்துல வந்து செகண்ட் ஹால்ஃப் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்குள்ள என்ன காரணம், ஏன் வந்து இந்த கிரைம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த. பட் என்னன்னா, அத சொல்ல வந்த விஷயம் வந்து ஓகே தான். ஆனா, அத ரொம்ப டைம் எடுத்து அத நம்ம வந்து ரொம்ப ஒரு நம்மளே ஓவர் டூப் ஆகுற மாரி ஒரு டைம எடுத்துட்டாங்களோ! அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதில ஒரு ஒரு பேக் ஃபயர் ஆகுற மாரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தர சீன், அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நமக்கு நம்பகத்தன்மை இல்லாம லாஜிக்கல் மீறல் ரொம்ப கொஞ்சம் அங்க இருக்கிற மாரியே தெரியுது. அந்த மாரி ஒரு விஷயம் இந்த படத்தில இருக்கிற மாரி தான் இருக்கு. பட் ஆனா வந்து என்னன்னா, அந்த செகண்ட் ஹால்ஃப்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தா, இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு போயிருக்குமோ! அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. 5ஆம் பாதிராவோட எதிர்பார்த்து நீங்க உள்ளக்க வந்திருக்கும்போது, இது அதோட வந்து பார்க்கும்போது, இது வந்து அது அங்க இருக்கு. இது இது இங்க தான் இருக்கு. இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த படம் நம்ம வந்து பார்த்து நம்ம மோசம்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு டைம் வாட்ச் பண்ற ஒரு டீசென்ட்டான கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்துல எந்த அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. நீங்க பார்க்கறதுனா பார்க்கலாம். தியேட்டர்லயே இப்ப வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டீசென்ட்டான பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.